சச்சின் சன்ஃபீஸ்ட் மில்க் மேஜிக். அண்ணனை கண்டுபிடிக்க முடியுதா? சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. டைரியை ஓப்பன் பண்ணா எப்படி எஃப்ஒன்றா சூப்பர் மாசா டைரி கிடச்சிருச்சு. டாட்டூ ஓட்டிருக்கீங்கண்ணே? டாட்டூ பூமருக்கு வரும்டாப்லாம். ஆமாம், நம்ம பூமர் வாங்கினா டாட்டூ கிடைக்கும். அந்த டாட்டூ அது இது வந்து பார்த்தோன்னா ஜெயின் டாட்டூ மாதிரி கிடைக்கும். அப்போ நார்மல் குட்டி டாட்டூ தானே? இல்லை இது வந்து பூமர் டைமில் எத்தனையோ பூமர் வாங்கினா பெரிய டாட்டூ கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்கட் வாங்கினாலும் டாட்டூ கிடைக்க ஆரம்பிச்சது. எப்படி பார்லிஜிக்கு சக்திமான் ஸ்டிக்கர் கிடைச்சதோ அந்த மாதிரி. ஸோ அதனால அந்த பெரிய டாட்டூ தான் அப்படி ஒட்டியிருக்கேன். இந்த மில்க் பிக்கிஸ் கவர்லாம் போட்டு அந்த புக்கு வாங்கினீங்களா? எப்படி? ஓகே. ஸோ டைரியில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடலான்னு நினச்சோம், ஆனால் அது பாசிபிள் இல்லை. ஸோ இந்த 2 டைரியுமே ரொம்ப பழமை வாய்ந்த டைரி. 2மே நான் ஸ்கூல் டேஸில் யூஸ் பண்ண டைரி. சூப்பர். எல்லா பகுதிகளையுமே காட்ட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில பகுதிகளை காட்டுறேன். இந்த இடம் இப்படி இருக்கு இல்லையா, கொசன்னு இப்படி தான் எங்கள் ஹாஸ்டல்லையும் ரூமும் இருக்கும். ஓகே. ஆமாம், கொடூரம். எங்கள் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்கும்ண்ணே. அப்படியாடா? ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா வீடு தான் என் ரூமு. சரி போதும். சரி, இந்த 2 டைரியிலையும் நிறையா பழைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஓகே. இங்கே பார்த்தியா, அர்னால் சொன்னனே அப்படி நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாரு. சூப்பர். ஆமாம், பிளேடு வச்சு உட்காந்து பிளேடு போட்ட வயசு அது. இது வந்து 1 பீஸா? அப்படியா? பார்க்க நல்லா இருக்கேன்னு போட்டேன். ஓகே. இது எல்லாமே என்ன நினைக்கிற? டாட்டூ. ஓகே. சரியா? இதெல்லாம் டாட்டூ. இது டாட்டூ நோட்டி வச்சிருக்கேன். இது வந்து டெர்மினேட்டர் படம். அர்னால்டை பற்றி வந்ததுடா ஒரு டாக்கு. ஓகே. அந்த பேப்பர்லேயே, அதனால் அதை கட் பண்ணி எடுத்து வச்சேன். சூப்பர். ஆமாம். அடுத்த பேஜ் போவோமா? என்னடா எல்லாம் இத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஓ காட். டைரி பொதுவாக அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஆமாம். இதில் வந்து ஸ்கூலில் உள்ள ஃபோட்டோ. இதில் அண்ணன் எதுன்னு கண்டுபிடிங்க. அண்ணனை கண்டுபிடிக்க முடியுதா? சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிருவேனே. எங்கே கண்டுபிடி? கண்டுபிடிச்சிட்டா என்ன பெட்டு? இங்கேயே வச்சுட்டு கண்டுபிடி. கிட்ட வச்சா தானே தெரியும். கண்ணுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சீன் வேறு. தம்பி நீயும் கண்டுபிடிப்பா. கண்டுபிடிச்சிட்டான்டா. எனக்கு தான் தெரியுமே என்ன. சரி. மண்டை மேலே அவ்வளோ கொண்டை இருக்குடா, அது எல்லோரும் கெஸ் பண்ண மாட்டாங்கல்ல. எவ்வளோ முடி இருக்கு பேர். பறந்துருச்சு. எதிர்காலத்தில் அதிகமாக சைக்கிள் ஓட்டும்போது பறந்து போனது தான், திரும்ப வர மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரி பல நினைவுகள் இதுக்குள்ளே புதஞ்சிருக்கு. இதில் நிறையா என்ன மேட்டர்னா அட்ரஸாக இருக்கும்டா. ஓகே. அதை காட்டுற அட்ரஸ் புக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், தெரியுதா? சரி, அது ஃபுல்லாக பிளர் பண்ணிப்போம் இதை. இது ஸ்கூல். எத்தனை இருக்குது பேர்? ஸ்கூல் டேஸ். நம்ம விவேகானந்தா ஸ்கூல். இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இதுலேயும் கண்டுபிடிச்சிருவியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றான். சரிவா, கண்டுபிடி இதுலேயும். பாவம் அதில் அதனால ஏன் கண்டுபிடிச்சிருவேன் தெரியும். அவன் பாரு அங்கே இது எப்படி இருக்கான் பாரு. இல்லை பரத்லாம் இல்லைடா, ஸ்ரீராம்னு ஃப்ரெண்டுடா. எப்படி பாரு, அப்பயே 9th மீசையை பாரு. ஓ, ஜோக்கெலாம் இல்லை, அது நஜ மீசை. அவனை மீசனே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால அப்படியா? 9th மீசை இருந்தால் என்ன பண்ணுறது? எவ்வளோ மீசை இருக்கு பாருப்பா. அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்திருக்கணும். ஆமாம், காலேஜ்லலாம். இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, கிட்ட பார்த்தா தான் தெரியும். இல்லை சீரியஸ். பாவமாக ஒரே ஒருத்தர் இருக்கான் பாடுறா. ஓகே. எவ்வளோ இருக்கான் பார்த்தியா? நெத்தியில் இதில் வேற மார்க்கரை வச்சு போட்டு வச்சிட்டானுங்கடா. எங்கடா இருக்க? இங்கே தான்டா. இது எப்போ நடந்தது? ஹாஸ்டல் ரூமில் ஃப்ரெண்டு தான் எழுதுனான். இப்போ அவன் பிடிஎஸ் டாக்டரு, அவன் தான் அப்படி எழுதுனான். நான் பேர் சொல்ல ஆர்டரா ஃபர்ஸ்ட் ரோல யார் இருக்கா, அடுத்த ரோல யார் இருக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ சூப்பராக எழுதியிருந்தான். இது வந்து சமல்ல கலர்ஃபுல் மூமெண்ட்ஸ். என்கிட்டயும் இருக்கு இதே இது. அப்படியா? பல கதைகள் இதுக்குள்ளே அப்படியே புதஞ்சிருக்கும். பின்னாடி இருந்து வந்தோம்னா முன்னாடி இருந்து நிறைய அட்ரஸ் இருக்குது. இங்கே பேர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். இதுதான் பொழுதுபோக்குடா எனக்கு. சூப்பர். வேறு வழி தெரியலை. இருக்கிறது ஹாஸ்டலில். நான் வேறு என்ன பண்ண முடியும் சின்ன வயசில்? இதுதான் எனக்கு பொழுதுபோக்கு. எடுத்து ஒட்டிகிட்டு இருப்பேன். நிறைய டேட்டா எடுத்து வச்சுருப்பேன். பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். மோட்டோ ஜிபி ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். F1 தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். இது ஃபெர்னாண்டோ அலோன்சோ. ஆமாம். அப்போ யங்கஸ்ட் சாம்பியன்ரா. இது அலோன்சோ. இது தெரியும். அதான் அலோன்சோ. ஏன்னா நான் தான் உன்ட்ட இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன்ல, ஃபெராரிலாம் இருந்தாலும் கூட ரெனால்ட் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ரெனால்ட் வந்து தரமாக டாமினேட் பண்ணாங்க.
கிமி ராய்க்கோனன் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிரைவரு. ஓகே. ஏன்னா மெக்லாரன் எனக்கு மெக்லாரன் பர்சனலாக பிடிக்கும். இது வந்து அவங்க டீம் வேற லெவல் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ரெனால்ட் மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த டைமில் நரேன் கார்த்திகேயன் இருப்பார். இதில் இருக்காரா இல்லாட்டி ஆமாம் இருக்கார், இது இருக்காரே. ஓகே. இருக்காரா மேலே டாப் இந்த இடத்துல. இதுலேயே இருக்கும்டா ஃப்ரண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ரூபன்ஸ் இதில் நேமில் இருக்கும். இருக்கு பேக் ரோ. நரேன் கார்த்திகேயன். ஸோ அவர் வந்து அந்த டைமில் என்னாச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் இண்டியான்லாம் ஒரு டீம் இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்சது இவரை. ஆமாம், மைக்கேல் ஷூமேக்கர் தெரியாமல் இருக்குமா? ஆமாம். ஆனால் பயங்கரமான எமோஷனல் வார் நடக்கும்டா. எனக்கு வந்து ஃபேவரட் வந்து முன்னாடிலாம் காரெல்லாம் இடிச்சிருவாங்கல்ல, கோபப்பட்டு. இப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப அக்ரெஷன் அதிகம். ஆமாம். இங்கே பாரு பாயிண்ட்ஸ் பாரு, இதெல்லாம் எவ்வளோ க்ளோஸ் பாயிண்ட்ஸ் பாரு. யார் எவ்வளோ பாயிண்ட்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஃபெர்னாண்டோ அலோன்சோ 134 பாயிண்ட்ஸு. ஓகே. மைக்கேல் ஷூமேக்கர் 121 பாயிண்ட்ஸ். ஆனால் மெக்லாரன் அப்போ நிலமை மோசமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஃபேவரட் மெக்லாரன் தான். ஓகே. ஆமாம். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ரெனால்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. ரெனால்ட் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ஓகே. இங்கே எப்படி போட்டிருக்காங்க ரெனால்ட்லாம் இல்லைன்னா இங்கே ஒரு ஃபெராரி, லோட்டஸ், ஃபெராரி யார் டாமினேட் பண்ணான்னு, எந்தெந்த ஏரால யார் டாமினேட் பண்ணான்னு வந்தது. ரெட் புல் வந்துருச்சு இப்போ. ரெட் புல்லு இங்கே பாரு, ஃபெராரி வந்து 1960 ஃபெராரி டாமினேட் பண்ணியிருக்கு, 70 லோட்டஸ் டாமினேட் பண்ணியிருக்கு, 1980 மறுபடியும் ஃபெராரி தான், 1980 to 90 வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாரனு, அப்புறம் 1992 இதுலேயும் வில்லியம்ஸ் இருந்திருக்கு. சரி இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் கார் பிராண்டு. ரெட் புல் என்ன பிராண்டு? அதுவா கேம்பா கோலா மாதிரி அது. ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது, பட் அந்த பகுதிகளெலாம் நம்ம போக வேணாம். இதுக்கு வரேன். இது இன்னும் வந்து எமோஷ்னலாக நமக்கு இன்னும் நல்ல கனெக்ட் கொடுக்கும் இந்த டைரி. சச்சின் சன்ஃபீஸ்ட் மில்க் மேஜிக் செமையா. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பிளர்ரு. ஓகே. ஆக்சுவலாக சன்ஃபீஸ்ட்டுக்கு ஒரு ஆடு அந்த படத்துக்கே பண்ணுவாப்லே. அப்படியா? அதானே, பேப்பரை படிக்கிற மாதிரி சன்ஃபீஸ் பிஸ்கெட் விற்க வரேன்னு வருமே அந்த படத்தில். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு நான் நோட் பண்ணதில்லை. எஸ். பட் இதெல்லாம் பார்க்க அப்போ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம். ஏன்னா நேமோட சேர்த்து கிளாஸில் அட்டையில் ஒட்டிக்கலாம்ல எல்லாரும். என் முக்கெல்லாம். சரி ஓகே, இது செமையாக. அப்புறம் நான் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவேன். சூப்பர். ஸோ அதுக்கு தனியாக ஒரு இதெல்லாம் போட்டு புக்கெலாம் போட்டு வச்சுருந்தேன். ஸ்டாம்ப் புக்கு. ஸ்லாம் புக் தான் இல்லை, ஸ்டாம்ப் புக் இருந்தது. ஸ்லாம் புக்லாம் வச்சுருந்தீங்க? அதுதான் இல்லை, ஸ்டாம்ப் புக் தான் இருந்தது. ஓகே ஓகே. இங்கே பாரு F1 எப்படி. ஓகே. நரேன் கார்த்திகேயனா? நரேன் கார்த்திகேயனோட டீட்டெயிலு. ஃபெர்னாண்டோ அலோன்சோ வின்ஸ் ஜெர்மன் ஜிபி. நரேன் கார்த்திகேயன் எய்ம்ஸ் டு ஃபினிஷு. ஏன்னா எய்ம்ஸ் டு ஃபினிஷுங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. அவங்க ஓட்டுற கம்பெனி கார் வந்து பாதி நேரம் லேப்லேயே போட்டுக்கோன்னா என்ன பண்ண முடியும். இங்கே பாரு ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸாக இருக்குடா. சூப்பர். ஆமாம் ஆமாம். யார் போடியம் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணாங்களோ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்ரா. ஃபெர்னாண்டோ அலோன்சோ ஜாம்புலமாட்டா. சூப்பர்ண்ணே. செமையா. ரால்ஃப் ஷூமேக்கர், நரேன் கார்த்திகேயனை பார்த்து ஒரு வீடியோ எடுக்கலாம். கரெக்ட் தான். இப்போ ஒரு வயசு என்னவா இருக்கும்ல. வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, கார் ஓட்டின்னு தான் இருக்காரு ஒன்றும். அப்படியா? ஸோ மொத்தம் எப்படி இருந்தது டைரி? ஓகே, 2 டைரி பார்த்தோம். மொத்தமாக F1லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பழைய நினைவுகள். அதான்டா, அதில் இருக்க நிறைய நம்பருக்கு இப்போ கால் பண்ணால் அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவாக இருக்குமான்னு கூட தெரியலடா. அந்த அளவுக்கு இருக்குடா. ஏன்னா எல்லாமே வந்து அதில் உங்களது எல்லாமே லேண்ட்லைன் நம்பராக இருக்குது. ஆமாடா. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். பார்ப்போம். ஆனால் நினைவுகள் வேற லெவல். மெமரிஸ். இது எப்படின்னா, அந்த முன்னாடிலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ்டிடினா ரிங் எப்படி, ஐஎஸ்டினா ரிங் எப்படி? அதான் எஸ்டிடினா எப்படி இருக்கும்னா ரிங் அப்படின்னு போகும், கண்டினியூஸாக அடிக்கும். இதுவே இது லோக்கல்னா என்ன ஆகும்னா ரிங் இப்படி அடிக்கும், டபுள் ரிங் வரும். ஸோ அதான் இந்த மாதிரி ரிங்கெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக எதுக்கு டைரியில் எழுதி வைப்பாங்க? ஏன்னா நம்ம ஃபோனில் 50 கான்டாக்டாக சேவ் பண்ண முடியும். இப்பயும் நான் 1100 எடுத்தேன்னா 50 தான் காட்டும். 50 சேவ் பண்ணிக்கலாம்னு காட்டும். அதுக்கு மேலாம் டைரியில் எழுதணும். ஸோ அவங்களோட பேர். அப்புறமா சிம் கார்டெல்லாம் கொஞ்சம் பெட்டராச்சு. ஃபர்ஸ்ட் சிம் கார்டில் கொஞ்சம் ஒரு 100 கான்டாக்ட், அப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது. 30 வந்தது, 100 வந்தது, அப்புறம் 200, 250. இப்போ சிம் கார்டில் கான்டாக்ட்லாம் யார் வைக்கிறா? இப்போ மெயில் சிங்க் ஆயிடுச்சு. ஆமாம், ரைட்டு. ஸோ இதாங்க அந்த நினைவுகள். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பகுதிகள் இன்னும் பக்கங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ப்ளஸ் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அவங்க வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பரு, அந்த மாதிரி.
ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. அஸ்வத். சரி, இந்த ஹெச்பினால இனிமேல் ஃபெராரி ஃபாஸ்ட்டாக போகும்ல? எஸ், போய்டும்ல? கண்டிப்பாக. ஓகே, பாய்.